ஓம் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1 சம்பவ காண்டம். அதில் 15 திருமண பேச்சு தொடர்ச்சி. உடனே ராஜ பத்தினிகள் அனைவரும் தங்கள் சம்மதத்தை மனப்பூர்வமாக வெளியிட்டதும் பட்ட மகிழ்ச்சியான மேனை முனிவர்களை நோக்கி, தவசீலர்களே, நாங்களோ அறிவில்லாத பேதைகள் என பெரும்பாலான மக்களால் கருதப்படுபவர்கள். 3 உலகத்திலும் தேவர்கள், விலங்குகள், மனிதர்கள், நாகர்கள் இத்தகையவர்களின் முக்கியமாக அறிவில்லாதவர்களுக்கே ராகத்வேஷம் போன்ற தோஷங்கள் மேலோங்கி இருக்கும். எல்லா ஜீவன்களின் வார்த்தைகளிலும் பலவிதமான பேதங்களும் அடங்கியுள்ளன. அதிலும் திருமண விஷயத்தில் சம்பந்தம் செய்து கொள்ளும் இரு சம்பந்திமார்களுக்கு இடையிலும் இரவு பகலாக ஏற்படும் பேச்சுவார்த்தைகளின் வித்தியாசங்களோ இந்த உலகத்தில் தடுக்க முடியாத ஒன்றாகவே ஆகிவிட்டிருக்கிறது. ஆகையால் இரு தரப்பு சம்பந்திகளும் சமமான அந்தஸ்திலும் சமமான மனோபாவனைகளிலும் இருந்தால்தான் அந்த சம்பந்தம் அவர்களுக்கு திருப்தியை அளிக்கும். உதாரணமாக, யானையின் மேல் அமர்ந்திருக்கும் ஒருவனுக்கு அதே மாதிரியாக மற்றொரு யானையின் மேல் அமர்ந்திருக்கும் மற்றொருவன் சுண்ணாம்பு கொடுப்பதுதான் தகுதியாகும் என்பது எல்லா ஜனங்களாலும் வழங்கப்பட்டு வருகிறதல்லவா? எங்களுக்கு மாப்பிள்ளையாக சம்பந்தமாகப் போகும் இந்த மகாதேவனானவர் ஜனங்களை சிருஷ்டிப்பவரும் மகாதேவரும் மகேஸ்வரரும் இறுதியில் உலகங்களையெல்லாம் ஒரே கவளமாக விழுங்கி சாப்பிடுபவரும் உலகங்களுக்கு யமனும் இவரிடமிருந்தே உலகங்கள் அனைத்தும் தோன்றுவதால் பவனும் மிருத்யுஞ்சயரும் எல்லா பாவங்களையும் அபகரிக்கும் ஹரனுமாக விளங்குகிறார். அனைத்தும் இருக்கட்டும். இன்னும் இவரை பற்றி கூறப்போனால் எண்ணுவதற்கு அரிதான அந்த சிவனாரின் வரலாற்றை பிரம்மாதி தேவர்களும் அறியப்பட மாட்டார்கள். அவரால் தேவர்களும் அசுரர்களும் தண்டிக்கப்பட்டார்கள். அவர் தம் நகத்தினாலேயே விளையாட்டாக பிரம்மாவின் தலையை கிள்ளி எறிந்திருக்கிறாராம். மகாவிஷ்ணுவின் நரசிம்மம் போன்ற மகத்தான அவதாரங்கள் அனைத்தும் அவரால் அடக்கியாளப்பட்டனவாம். மகாதேவரின் அந்த மாதிரியான காரியங்களை எங்களால் விசாரித்தறிய கூடியன அல்லவே. பிராமணோத்மனும் யாகம் புரிந்தவனும் அவரது மாமனாருமான தக்ஷன் முரணான வார்த்தைகளை பேசி இவரால் திருடனைப் போல தலை வெட்டப்பட்டான். அவனுடைய யாகத்தில் சம்பந்தப்பட்ட ரித்விக்குகள், சகல ரிஷிகள், தேவர்கள் மற்றும் அந்த சபையில் கூடியிருந்தவர்கள் யாகத்திற்கு பதியான தெய்வம், யாகம் புரிபவன், யாகத்தை காத்து நிற்கும் மகாவிஷ்ணு, மான் உருவம் எடுத்து தப்பியோடிய யாகம் இவையனைத்துமே இந்த பரமேஸ்வரரால் ஏவி அனுப்பப்பட்ட வீரபத்திரனால் நாசப்படுத்தப்பட்டன. ஆகையால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பொருந்திய ஒரு மாப்பிள்ளையை எங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் அதன் மூலம் அவள் சுகப்படுவாளா, அல்லது புத்திரியின் கஷ்ட நஷ்டங்களை கேட்டு சகித்து கொள்ள முடியாத எங்களுக்குத்தான் ஏதாவது சுகமேற்படுமா? இதை நன்றாக பல தடவைகள் நன்றாக ஆழ்ந்து யோசித்த பிறகே நல்ல முடிவு செய்ய வேண்டும். மேலும்
தேவதேவனாகிய இருவருக்கும் தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. உடன் பிறந்த சகோதரர்களும் கிடையாது. உற்ற நண்பர்களும் கிடையாது. சுற்றத்தார்களும் கிடையாது. குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது. இந்த ருத்ரர் ஒருவராகவே இருக்கிறார். பொதுவாக இந்த பரமசிவனின் மகிமைகளையும் அருமை பெருமைகளையும் திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து என் மனம் ஒரு பக்கம் அளவு கடந்த சந்தோஷத்தையும் மற்றொரு பக்கத்தில் பயத்தையுமே அடைகிறது. இவ்வாறாக இரண்டு விதமான மனோபாவங்களிலும் என் மனம் குழம்பி போயிருக்கிறது என்று கூறினாள். மேனையின் அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் உலக பிரசித்தி பெற்றவளும் வசிஷ்ட முனிவரின் பத்தினியுமான அருந்ததி தேவி பர்வதராஜனின் பட்ட மகிழ்ச்சியான மேனையை நோக்கி சில வார்த்தைகள் கூறலானாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்களுக்கும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.